கொடுத்துருவாங்க. வயசான எப்படி வந்தானே தெரியல, இங்க வந்து விழுந்திருக்கிறான். மலைகள் மாதிரி 18 வயசு பையன் உங்க பையன் அந்த நீங்க விடுங்க. வேகத்தோட தச்சோட வேகத்தோட குறைச்சது தான் மேட்லி. அங்க பின்னாடி ஏதாச்சும் அறிவு பழக்கம் இருக்குன்னா ஒரு ரைட் சிக்னல் ரைட் வச்சிருக்கீங்கன்னா என் மைண்ட் ரைஸ் இருக்குது. என் மைண்ட் என்ன இதுவும் இல்லைன்னு டீ குடிச்சுட்டு வந்தாங்க. டீ குடிச்சு போட்டு வந்த பையன் இந்த இடத்துக்கு டீ குடிச்சு போட்டு வந்த பையன். என் புள்ள போயிட்டானே சார், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி ஆக கூடாதுன்னு மகனை இழந்த பெற்றோர்கள் சாலையில போராட்டம் பண்ணியிருக்காங்க. மகனை நினைச்சு கதறி எழும்போது பாக்குறவங்களை கலங்க வச்சிருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரன்புதூர் பகுதியை சேர்ந்த பெட்டி தேக்கும் தொழிலாளிகள் அப்புசாமி, செந்தாமரை, இவங்களுடைய மகன் சத்யா ஆனந்த் ஏசி மெக்கானிக்கா இருக்காரு. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பவானி வட்டத்துல தமிழக வெற்றி கழகம் கட்சியின் ஒன்றிய நிர்வாகியா செயல்பட்டு வராரு. பள்ளிப்பாளையத்துல பணிகளை முடிச்சுட்டு ஈரோடு நோக்கி போறதுக்காக சத்யா ஆனந்த் தன்னுடைய நண்பரோட இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு பள்ளிப்பாளையம் புதிய காவிரி ஆற்று பாலம் பக்கத்துல வந்துட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க காவிரி ஆற்று புதுப்பாலத்தின் மேல வேகத்தடை ஒண்ணு அமைச்சிருக்காங்க. வேகத்தடை சரி வர தெரியாததுனால வேகமா வந்த சத்யா ஆனந்த் இருசக்கர வாகனத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டு தலையில பலத்த காயம் அடைஞ்சிருக்காரு. உடனடியா பக்கத்துல இருந்தவங்க அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. இது பத்தி தகவல் கிடைச்சதும் போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பையன் போயிட்டானே சார், என் பையன் இறப்புக்கு பதில் கிடைச்சே ஆகணும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கவே கூடாதுன்னு பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருமே கதறி அழுது நியாயம் கேட்டிருக்காங்க. இது காண்போரை கண் கலங்க வச்சிருக்குங்க. இந்த விஷயத்த பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.